பிரச்சனைன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோங்க. எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க. ஆபா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கு. இதெல்லாம் நீங்க தான் தாக்கி நிக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மிஸ்டர் திருமாவளவன். ஆனா உங்களுக்கு 6 சீட்டு தர்றோம். ஐயா இன்னையா தமிழ்நாட்டில் காவிரி உரிமை இல்ல, விவசாயம் எங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுங்க ஐயா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குது. அதெல்லாம் எதிர்த்து நீங்கள் தான் களம் காட்டுறீங்க. சரி 6 சீட்டு அட்டுப்பாட்டு கூட்டணிக்கு போயிருவீங்களா அப்படின்னு சொல்லி திமுக யோசிச்சுட்டு சரி 8 சீட்டு வச்சுக்கன்னு கொடுத்துருச்சு. அந்த 8 சீட்ல ஒரு சீட்டை பிடிக்கி காங்கிரஸ் கொடுத்துருச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒரு சீட்டு. அப்ப 7 சீட்டு தான் எங்க அண்ணன் விசிகா திருமாவளவனுக்கு. நேற்று கட்சிக்குள்ள போன தேமுதிகவுடைய அம்மா பிரேமலதா விஜயகாந்துக்கு 10 சீட்டு. ஏன் அவங்களுக்கு 10 சீட்டு? 10 சீட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா? அந்த அம்மா ஐயா ஸ்டாலின் மேடையில உட்கார வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட கட்சி கூட்டணி, எப்படிப்பட்ட கொள்கைன்னு பாருங்க. ஸ்டாலின் மேடையில உட்கார்ந்துருக்காரு. அக்கா பிரேமலதா விஜயகாந்த் மேடையில பேசிட்டு இருக்காங்க. என்ன குறை சொல்ல முடியும் இந்த ஆட்சியில்? எங்க அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியில் எதை நீங்கள் குறையாக சொல்வீர்கள்? அதிகபட்சமாக ஆங்காங்க நடக்கின்ற இந்த கஞ்சா விற்பனை, இந்த மது விற்பனை, இதைத்தானே சொல்வீர்கள். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தானே சொல்ல முடியும். வேறு என்ன குறையை எங்க அண்ணன் ஸ்டாலினிடம் சொல்ல முடியும்? கழுத்து வரைக்கும் சோத்தை போட்டு கூட்டு வந்ததுக்கு ஒன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டேங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் கூட்டிட்டு வந்து 10 சீட்டு கொடுத்ததுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் போயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பக்கத்துல ஒரு வேட்பாளர், திமுக வேட்பாளர் நிக்க வச்சுக்கிட்டு சொல்றாங்க, மேலே கோவில்ல தீபம் ஏற்காமல் தடுக்கிறார்களே, முருகன் அருளால் இந்த கோவில் தீபத்தை நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஏற்றி விடுவோம். ஏய் தடுத்ததே திமுக தாயா லூசு. அது தெரியாம அந்த அக்கா அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கு. யாரு? திமுக தான் தடுத்தது. மேல போய் தீபம் ஏத்தாத, சிக்கந்தர் மலைக்கு போகாத, இஸ்லாமியர்களுக்கு அங்க உரிமை இல்ல, இந்துக்களுக்கு இந்த மலையில உரிமை இல்ல, தீபம் ஏத்த கூடாது சொன்னது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம். வழக்க நடத்தினது உயர்நீதிமன்றம், மதுரை கிளை உயர்நீதிமன்றம் நடத்தி அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. மதுரை இதுல திருப்பரங்குன்றம் மலையில தீபத்தை ஏத்தலாம், ஏத்த கூடாதுன்னு போராடினது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம், திமுக. அந்த திமுக கட்சி மேடையில் நின்றுகிட்டு தீபத்தை நாங்கள் ஏத்தோம்னு அக்கா பிரேமலதா விஜயகாந்த் பேசிக்கிட்டு, இது ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் கூட்டணி. அவங்க எப்படி தெரியுமில்ல, ரோட்ல போற வர எல்லாத்தையும் தூக்கிட்டான். யார் யாருன்னே தெரியல. ஏசி சண்முகம் ஒருத்தர் வேலூர் பக்கம் தெரியுறாரு. அவரெல்லாம் மூஞ்சிய கூட 3 நிமிஷம் முழுசா பார்க்க முடியாது. அவரை கூப்பிட்டுக்காங்க, உன் பேர் என்ன? என் பேரு டேவிட். இன்னிலிருந்து நீ ராகுல் டிராவிட் தூக்கு, நீ அதிமுக கூட்டணி அப்படின்னு இப்படி ஆள் பிடிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு அவர்கள் கொள்கை நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக மாநில உரிமை கல்விக்கு பெற்றுக் கொடுக்குமா? மாநில உரிமைக்கு மருத்துவத்தை பெற்றுக் கொடுக்குமா? பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில் இருக்கிற நீங்கள் பாராட்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கீங்களா? எங்களுக்கு முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு அதிமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இத்தனை மசோதாக்களை போட்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி ஒவ்வொரு முறை வெள்ளம் வரும்போதும் காசு கொடுக்காம ஏமாத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்துட்டு போய் வட மாநிலத்தில் கொடுக்கிறானே, அவருக்கு நீங்க ஓட்டு பெற போறீங்களா? தமிழ்நாட்டில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரியும் பொழுது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வட மாநிலத்தவர், தமிழ் படிக்காதவர், தமிழ் தெரியாதவர் கூட விஏஓ ஆர்ஐ எக்ஸாமுக்கு பரீட்சை எழுதி பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்த இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய கனவுல மண்ணெண்ணி போட்டு 70 லட்சம் பேர் பரீட்சைக்கு எழுதிட்டு காத்திருக்கிறானே, அதுக்கு காரணம் இந்த நிர்வாக திறனற்ற திமுக அதிமுக ஆட்சியாளர். இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? யாருக்கு போட போறீங்க? சிந்திச்சு வாக்களிங்க. அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற இந்த தேர்தலை நீங்கள் எப்படி அணுகணும்னு முதல்ல யோசிங்க. இப்ப குறுக்க ஒருத்தர் வாராரு, அவருக்கு நான் ஓட்டு போட போறேன், நல்லா விசில் அடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா பாட்டு பாடுறாரு, நல்லா கலைவசனம் பேசுறாரு, அதுக்காக அவருக்கு ஓட்டு போட போறேன் பேசிட்டு போயிருவாங்க பனையூரை பார்த்து. நாளைக்கு நீங்க எங்க போவீங்க? நீங்க நாளைக்கு பாடையில தான் போகணும். அவருக்கு ஓட்ட போட்டா பாடையில போய் தான் நம்ம படுத்துக்கணும். இதுல ஐயா ஸ்டாலின் இங்க எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் என்னமா அவங்க 2 பேரும் மட்டும் தான் களத்துல இருக்கிற மாதிரி இவர் அவரை திட்டுறாரு, அவர் இவரை திட்டுறாரு. ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, உங்கள் கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எடப்பாடி பழனிசாமி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஐயா நீங்கள் செத்து போறது மட்டும் தாங்க எங்க கனவு, சீக்கிரம் செத்து போங்கன்ட்டு. உடனே இவரு என்னை சாக சொல்லி விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இருக்கிறதா? எங்கள் தலைவர் கருணாநிதியை பேசுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? கூவத்தூர்ல காலையில விழுந்து அமைச்சர் பொறுப்பு வாங்கியவர் தானே அவரு. அதிமுக காரனுக்கு எடுத்து பேச தெரியல, நான் அந்த பேசியிருப்பேன். சரி, எடப்பாடி பழனிசாமி காலில் வந்து பதவி வாங்கினாரு, சரி ரைட், அவர் டேபிள் கடியில பூந்தாரு, இதெல்லாம் நீங்க வைக்கிற விமர்சனம் சரி. கருணாநிதினு ஒருத்தர் இருந்தாருங்க, கருணாநிதினு. அண்ணா அவர்கள் இறந்த பிறகு ராணின்னு ஒரு அம்மையார், ராணி யார் தெரியுமா? ஐயா அண்ணாதுரையுடைய மனைவி. அவர்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு ராணி காலில் விழுந்திருக்காரு ஐயா கலைஞர் கருணாநிதி, போட்டோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன். அப்ப அவர் என்னத்தை தேர்ந்தாருன்னு சொல்ல முடியுமா உங்களால?
கருணாநிதியும் காலில் விழுந்துதான் அந்த பதவியை வாங்கினாரு. அண்ணாக்கு மோதிரம் அண்ணா மோட்டு கொடுத்ததா, மோதிரத்தை இவரே வாங்கி கொண்டு போய் கொடுத்து, அண்ணா என்னுடைய கையில் மாட்டி விடுங்கள் அப்படின்னு கேட்டு கூட்டத்தில் வந்து மாட்டி விடுங்கன்னு எல்லாரும் மறுபடியும் மோதிரத்தை மாட்டி விட்டாரு. உடனே மோதிரத்தை மாட்டி விட்டாருன்னு அவர் என்னமோ ஆட்சி பொறுப்பு அவருக்கு அப்புறமேட்டு திமுக அவருக்கு தான் கொடுக்குறாருன்னு நம்பி போய் திமுக இருந்த கட்சிக்காரர்கள் அன்னைக்கு இருந்த 50 தலைவர்கள் விட்டு கொடுத்து கருணாநிதியை முதலமைச்சராக்கி விட்டு அவங்க போயிட்டு அந்த பாடையில ஏற்றாங்க. இவங்க விமர்சனம் இப்படி மாறி மாறி அதுல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணிட்டாரு. அவர் என்னங்க முதலமைச்சராங்க, கார்ல போகும்போது உட்காந்து கிரிக்கெட் பாக்குறாரு. அதுக்கு ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு, ஆக முதலமைச்சர் என்றால் கிரிக்கெட் பார்க்க கூடாதா, அதெல்லாம் ஒரு குற்றமா, கிரிக்கெட் பாக்குறதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு ஐயா ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை கிரிக்கெட் பாக்குறதுல அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம், 2 பேரும் இருங்க, அமைதியா இருங்க. கிரிக்கெட் பாக்குறது பிரச்சனை இல்லைங்கயா, கிரிக்கெட் பார்த்துட்டு நீங்க ஜாலியா டைம் பாஸ் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கிறுக்குத்தனமான முதலமைச்சராக இருக்கக்கூடாது. கிரிக்கெட்டை இவ்வளவு தூரம் பாக்குற நீங்க, உங்க பையன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது வெளிநாட்டுல போய் பாரா ஒலிம்பிக்ல கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டு வந்தேன்னு ஒரு கப்பை இந்த கப்பை கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, பொம்மை கடையில போய் வாங்கிட்டு வந்து நான் இந்தியாவுக்காக கப் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தப்ப 2 பேரும் ஈனு போஸ் கொடுத்தீங்கல்ல, அதுதாங்க கேனத்தனம். அந்த கிரிக்கெட்டை பகுதியில் அந்த கிரிக்கெட்டுக்கு பொறுத்த கேனத்தனமான கிரிக்கெட் இது ஐயா ஸ்டாலின் பேசுவார. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, ஸ்டாலின் அவர்கள் என்னை குறை சொல்வதற்கு அவர்கள் என்ன இருக்கு, நான் அடிமை கிடையாது, நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சீட்டு தான் கொடுத்திருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி தான் எங்க கூட்டணியில இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி உங்க கூட்டணியில இருக்குன்னா அப்புறம் நீங்க போய் கட்சி போச்சு மூஞ்சியை மறைச்சிட்டு வந்தீங்க, அமித்ஷா போய் பார்த்துட்டு, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே ஐயா எடப்பாடி பழனிசாமி. 2 பேரும் எப்படி விமர்சனம் வைக்கிறதுன்னு தெரியாம மாறி மாறி என்ன நல்லாட்சி கொடுத்திருக்கிற, என்ன நல்லாட்சி கொடுக்கல, எந்த நிர்வாகம் சரியில்லை அதெல்லாம் பேசணும். அதை விட்டுட்டு இப்படி மாறி மாறி அதுல குறுக்கு சால் ஓட்டுறவர் இவர் வந்துட்டு தீய சக்தி திமுக, நாங்கள் தூய சக்தி, அவர் தீய சக்தி, அவர் தீய சக்தி, நீ என்ன சக்தி, நீ தூய சக்தியா? தூய சக்தின்னு சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு அழகுதை இருக்கா? இன்னைக்கு வீடு வீடா பெரம்பூர்ல போய் ஓட்டு கேட்க போற நீ, இன்னைக்கு வீடு வீடா போய் வாக்கு கேட்க போற நீ, 41 பேர் ஒன்னு நம்பி வந்து செத்து போனால அவன் வீட்டுக்கு ஏன்டா நீ போகல? அவன் வீட்டுக்கு ஏன் போகல? நீ அங்க போயிருக்கணும்ல. அங்க நீங்க எல்லாரும் கிளம்பி பனையூருக்கு வந்துருங்க, அங்க வச்சு பேசிக்குவோம். வெள்ளத்துல பாதிப்பா பனையூருக்கு வந்துருங்க, அங்க வச்சு பேசிக்குவோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டமா எல்லாரும் நேரம் கிளம்பி பனையூருக்கு வந்துருங்க, அங்க வச்சு பேசிடுவோம். எங்க கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டான், அந்த 41 பேர் குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த பாடியை வேணா எடுத்துட்டு வா, பனையூர்ல வச்சு அஞ்சலி செலுத்திடுறேன். இது ஒரு ஆட்சி. இது பெரம்பூருக்கு நாங்க வந்து நின்று அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்குன்னே தெரியல. உண்மையிலுமே தற்கொலைங்கிறது அவங்களுக்கு தான் பொருந்தும். எப்படின்னா கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, எப்படி பேசுறாரு, பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி தொகுதியிலையும் நான் போட்டி போடுறேன், 2த்துலயும் நான் வென்றுவேன், 2த்துலயும் வென்றுட்டால் மாதத்துல ஒரு நாள் 2 தொகுதிக்கும் நான் மாறி மாறி வருவேன், உங்கள் பிரச்சனைகளை நான் கேட்பேன். இது நம்ம மக்கள் கேட்கும் போது சூப்பர் இல்ல அப்படின்னு தோணும். ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது, 2 தொகுதியில நின்று வெற்றி பெற்றா ஏதாவது ஒரு தொகுதியில தான் பதவி ஏற்க முடியும், இன்னொரு தொகுதியை ராஜினாமா செய்யணும். இது கூட தெரியாம ஒரு கட்சி தலைவன் கிளம்பி நான் தேர்தலில் நிக்க போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க, முதலமைச்சர் ஆக போங்க, என்ன முதலமைச்சர் ஆக்கிறீங்கன்னு ஒருத்தன் வர்றான்னா அவனை மாதிரி ஒரு கூமுட்டை யாராவது பார்க்க முடியுமா? ஒரு கூமுட்டைய அரசியல் அமைப்பு அங்கீகாரம் கொடுத்திருக்கு, 2 தொகுதியில போட்டியிடலாம்னு, 3 தொகுதியில போட்டியிடலாம்னு அங்கீகாரம் கொடுக்குது. ஆனா நீங்க என்ன பண்ற, 2 தொகுதியில வென்றுட்டா 2 தொகுதிக்கு நான் சேவை செய்வேன். அப்படி இருந்தா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில நீ ஏன் இல்ல? அவங்க அப்படியா? அவங்க கட்சிக்காரலாம் எப்படி தெரியுமில்ல, 23ஆம் தேதி நீங்க பாப்பீங்க செய்தித்தாள்ல, 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருங்க, 23ஆம் தேதி இது நடக்கும். என்ன பண்ணுவா, அவன் சொந்த தொகுதியில போய் விஜய்க்கு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு ஓட்ட போட்டுருக்கான், போட்டுட்டு நேரா பெரம்பூருக்கு போவான். சென்னை பக்கத்துல இங்க பெரம்பூருக்கு இங்க போயிருக்கான், அங்க அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கலாம் திருச்சி கிளம்பி வந்துருக்கான். அங்க போய் நான் ஓட்டு போட போகணும்பா, ஓட்டர் ஐடியா கொடுறான்னு அதிகாரி கேட்பான். இங்க பொன்னேரியில் இருக்கிற ஐடியா தூக்கி காட்டுறான். காட்டினோன்னு அந்த அதிகாரி என்ன பண்ணுவாரு, எப்பா உனக்கு ஓட்டு வந்து பொன்னேரியில இருக்கு, நான் அங்க போட்டுட்டேங்க, இங்க தளபதி நிக்கிறாரு, இங்க நான் போடணும்னு வந்து கேட்பான். அவன் என்ன சொல்லுவான் அதிகாரி, அப்பா ஒரு இடத்துல தான் ஓட்டு போடணும், இது திமுகவுடைய சதி, தீய சக்தியினுடைய சதி, பாஜகவுடைய சதி, ஒரு ஆள் 2 இடத்துல நிக்கும் போது ஒரு ஆள் 2 இடத்துல ஓட்டு போடக்கூடாதா, நான் போடுவேன் அப்படின்னு வந்து நிற்பான். நீங்க வேணா பாருங்க, அப்படி நிற்பான். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் இருந்திருந்தா அவர் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள ஒரு விஜய் இருக்கான், வீட்டுக்குள்ள ஒரு விஜய் இருக்கான், எல்லாரும் வீட்லயும் விஜய் இருக்கான்ல, அப்புறம் வேட்பாளரை மட்டும் ஏன் 100 வேட்பாளர் அடுத்த கட்சியில இருந்தவனை தூக்கி வச்சு உள்ள போட்டிருக்க? ஏன் உங்க கட்சியில ஆள் இல்லையா? உங்க கட்சியில செலவு பண்றதுக்கு ஆள் இல்லையா? படிச்சவன் இல்லையா? உனக்கு போஸ்ட் ஓட்டினவன் இல்லையா? உனக்காக ஆண்டாண்டு காலமா உழைச்சவன் இல்லையா? அவனை ஏன் நீ போடல? மாற்று கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், அதிமுக, திமுக, அங்கிருந்து வந்தவங்களுக்கு 100 பேருக்கு சீட்டு. எப்படிப்பட்ட கட்சி அது? அது கொள்கை இல்லை கட்சியா? ஒருத்தன் லாட்டரி டிக்கெட் விற்கிறவன், ஒருத்தன் கற்பழிப்பு வழக்கில் இருக்கிறவன், ஒருத்தன் கஞ்சா வித்தவன், ஒருத்தன் சாராயம் வித்தவன், இவெல்லாம் யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டிடுறான்.
இங்க எடுங்க, எல்லாருடைய வரலாறையும் எடுங்க. 234 தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர் எல்லா கட்சிகள் நிறுத்திக்கிறதையும் பாருங்க, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நிறுத்திக்கிறதையும் பாருங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு குற்ற பின்னணி உள்ள வழக்குகள் இருக்கு, யாராவது ஒருத்தர் ஆட்டு மணல திருடினாங்க, யாராவது ஒருத்தர் கனிம வளத்தை உடைச்சு வித்தாங்க, யாராவது ஒருத்தர் கள்ளச்சந்தையில சாராயம் வித்தாங்க, யாராவது லாட்டரி வித்தாங்க, யாராவது ஒருத்தர் கொலை வழக்குல ஈடுபட்டிருக்காங்கன்னு எடுத்து காட்டியிருந்த பார்ப்போம். நாங்கள் அரசியல் பேசுறதை விட்டுறோம். 234 வேட்பாளர்களும் தூய்மையான வேட்பாளர்கள், கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களை களத்தில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். நாங்க அடுத்த கட்சியில இருந்து கடன் வாங்கல, அடுத்த கட்சியில இருந்து ஆட்டையை போடல. எங்கள் தத்துவத்தை ஏற்று, எங்கள் சித்தாந்தத்தை ஏற்று, எங்கள் கொள்கையை ஏற்று யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருவோம். அப்ப எது மாற்று அரசியல்னு பாருங்க. திராவிடம் ஏற்கனவே இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுத்து வச்சிருக்கு. புதுசா வந்திருக்கிற இவரும் நாங்க 2500 கொடுப்போம், நீங்க 2 பேரும் வேலையில போட்டாங்கன்னா நான் கொதிக்கலே மூட்டுவேன். இவர் 2000 கொடுக்குறாங்கன்னா நான் 2500 கொடுக்குறேன். தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன், ஒரு பவுன் தங்கம் கொடுக்கிறேன். 100 லட்சம் கோடிக்கு மேல போயிருச்சுன்னா அரசு திவால்னு அறிவிச்சிருவான். அரசு திவாலாச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்சி கலைக்கப்படும். ஆட்சி கலைக்கப்பட்டா என்ன ஆகும்? மத்திய அரசு கையில எடுக்கும், யூனியன் பிரதேசமாக தமிழ்நாட்டை மாற்றும். அதுக்கு வழிவகை செய்கின்ற வேலையைத்தான் இந்த திமுக, அதிமுக, புதுசா வந்திருக்க தாவேகா எல்லாரும் செய்யறாங்க. இவர்கள் மாற்றல்ல, உங்களை ஏமாற்றுகிறார்கள். நாங்கள் உங்களை ஏமாற்ற வரல, மக்களுடைய ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து மாற்றுவதற்கு, நல்ல வருமானத்தை பெருக்குவதற்கு உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம். அப்படி இந்த பொன்னேரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அக்கா ராசாத்தி அவர்களுக்கு ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்தில் வரிசையின் நாள்ல இருக்கிற சின்னத்துல வாக்கை செலுத்துங்க. ஒரு முறை வாய்ப்பை மாற்றி கொடுங்க. நிறைய பேர் பேசலாம், ஒரு முறை வாய்ப்பு கேட்கிறீங்க, இது 50 ஆண்டு காலத்திற்கான பயிற்சி. அது உங்க பிள்ளைகள் படித்தவர்கள். நாங்க ஒன்னும் திமுக ஐயா சொன்னார்ல, பரீட்சை எழுதும் பொழுது காசு கொடுத்து பரிசு எழுதி பாஸ் ஆகிட்டு வந்த டாக்டர் கிடையாது நாங்க. அப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு வர்ற ஆட்கள் கிடையாது நாங்க. நாங்கள் தனித்து நிக்கிறோம், தனித்துவத்தோட நிக்கிறோம். பரிசை எழுதி பாஸ் ஆகிட்டு வந்த டாக்டர் எப்படி, காசு கொடுத்து பரிசை எழுதி பாஸ் ஆகிட்டு வந்த டாக்டர் எப்படி இருப்பான்? ஊசி போட்டா தப்பான ஊசியை தான் போடுவான். எப்படி ஊசி போட்டான் தெரியுங்களா? சென்னை அரசு தலைமை மருத்துவமனை, ராஜாஜி அரசு மருத்துவமனையில 8 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 மாத குழந்தைக்கு போட்டு அந்த குழந்தை செத்து போச்சு பாருங்க. தவறான சிகிச்சை. அப்படித்தான் வருவான், பணம் கொடுத்து பரிசு பாஸ் ஆகி வருவாங்க. ஆனால் நாங்க அப்படி இல்லை, படித்தவர்கள், பண்பாளர்களை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். 234 தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. அதுவும் குறிப்பாக இந்த பொன்னேரி தொகுதியில் இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நான் பார்த்தேன். இந்த சாலைகளில் எங்கேயுமே பொது கழிப்பிடமும் இல்லை. இவ்வளவு மக்கள் பயணிக்கின்ற பாதையில ஒரு பொது கழிப்பிடம் கூட கட்ட வக்கற்ற 70 ஆண்டு கால இந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? இல்லை இதையெல்லாம் சரி செய்ய நினைக்கின்ற உங்கள் வயிற்றிலிருந்து வந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களாங்கிறத முடிவு செஞ்சுட்டு ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களித்துக்குள்ள உள்ள போங்க. வாக்கத்துக்குள்ள உள்ள போய் ஒரே ஒரு நொடி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாலோ, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தாலோ, அவங்க முகத்தை மட்டும் பாருங்க. அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான மருத்துவம், அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவர்களுக்கான உணவு தேவை, அவர்களுக்கான சுகாதாரமான வாழ்வு, அவர்களுக்கான தூய குடிநீரை யார் கொடுப்பா? யார் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு கண்ணை திறந்தீங்கன்னா இந்த சின்னத்தை தவிர வேற எந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. விவசாயி மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரியுமா? அப்படி ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களத்தில் போய் வாக்கு செலுத்துகின்ற என் மக்கள், உங்கள் உரிமைகளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து அக்கா ராசாத்தி அவர்களை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்கள். கட்டாயம் விடுவு பிறக்கும். இந்த பொன்னேரி தொகுதியை பொன்னேரியாக மாற்றுவதற்கு, பொன்னான தொகுதியாக மாற்றுவதற்கு ஒரு வரலாற்று வாய்ப்பை அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாது. ஏற்கனவே இந்த விவசாய சின்னத்தில் அக்கா ராசாத்திக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் விடுவு பிறக்கும், விடுவு பிறக்கும் என்று கூறிக்கொண்டு பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறுக்கு திராவிட வெல்வதே நாம் தமிழரின் இலக்கு, நாம் தமிழர் இலக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்த்தால் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.